இது வந்து காரைக்குடியில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 2 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம். இந்த 2 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டத்தில் தினமும் 8லேருந்து 10 யூனிட் கரண்ட் உற்பத்தி ஆகும். அப்போது ஒரு வீடு இப்போ இவங்க வந்து புதுசாக வீடு கட்டி அதில் வந்து இப்போ சோலார் சிஸ்டம் போடுறாங்க. ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சோலாருக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற உபகரணங்களை வாங்குங்க, மின் சாதனங்களை வாங்குங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. ஏன்னா ஒரு ஏசி வாங்குறீங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, ஃபேன் வாங்குறீங்க, இதிலெல்லாம் ரொம்ப முக்கியமான கவனத்தை நீங்கள் செலுத்தணும். சாதாரணமாக ஒரு 1.5 டன் ஏசி நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா, இன்வெர்ட்டர் ஏசி இருக்குது, நான் இன்வெர்ட்டர் ஏசி இருக்குது. அதே மாதிரி ஒரு ஃபேன் வாங்க போகிறீங்க, 4 ரூமுக்கு ஃபேன் போட போகிறோம் அப்படின்னா, நார்மலாக ஓடக்கூடிய ஃபேன் இருக்குது, பிஎல்டிசி ஃபேனுன்னு இருக்குது. இதெல்லாம் என்னங்க பிஎல்டிசி ஃபேனு, சோலாரில் ஓடுறதுக்கு காற்று வராது, ஒன்றும் வராது அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி தான் எல்இடி பல்பை பற்றி ஆரம்பத்தில் பேசிக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப வருஷமாக. அதை பற்றின விவரம் தெரியல. அதே மாதிரி இன்வெர்ட்ரு ஏசியை பார்த்தோன்னே நிறைய மெக்கானிக் என்ன சொன்னாங்க, சார் இன்வெர்ட்ரு ஏசியெல்லாம் போடாதீங்க, கூலிங்கே ஆகாது, அதெல்லாம் ரிப்பேர் பண்ண முடியாது, வாரண்டி கிடைக்காது, போர்டு கிடைக்காதுன்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 13 வருஷமாகவே நான் இன்வெர்ட்ரு ஏசி பயன்படுத்திட்டு வரேன். சாதாரணமாக அடிப்படையான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 1.5 டன் இன்வெர்ட்ரு ஏசி வாங்க போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு ஈக்குவலாக சாதாரண ஏசி வாங்கினீங்கன்னா 2 டன் ஏசி வாங்கணும். நம்ம வீடுகளில் எப்போயுமே 1.5 டன் ஏசி தான் போடுவோம். அப்போ ஒரு 1.5 டன் ஏசி வாங்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இன்வெர்ட்ரு ஏசி வாங்குங்க. இன்வெர்ட்ரு ஏசியில் 1 டன்னு வாங்கினீங்கன்னா போதும். 1.5 டன் ஏசி 150 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவுக்கு கூலிங் கொடுக்குதுன்னா, இந்த 1 டன் ஏசி 150 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவுக்கு கூலிங் கொடுக்குது. அதே மாதிரி ஒரு நார்மல் 1.5 டன் ஏசி 1 மணி நேரம் ஓடிச்சுன்னா 1800லேருந்து 2000 வாட்ஸ் எடுக்கும். கிட்டத்தட்ட 2 யூனிட் கரண்ட்டு ஓடும். ஒரு 6 மணி நேரம் நைட்டு ஓடுது அப்படின்னா 12 யூனிட் ஒரு நாளைக்கு எடுக்கும். இந்த மாதிரி பார்க்கும்போது 2 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டிங்கன்னா இந்த 12 யூனிட்டும் ஏசிக்கு மட்டுமே செலவாகும். சரிங்க, இந்த 1.5 டன் ஏசிக்கு ஈக்குவலாக நம்ம 1 டன் ஏசி வாங்கும்போது அந்த ஏசி நைட்டு 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ கரண்ட் எடுக்குன்னு கேட்டிங்கன்னா, 1 மணி நேரம் ஃபுல்லாக ஓடுனா கூட அரை யூனிட் தான் எடுக்கும். அப்போ 2 யூனிட் எங்கே இருக்குது, அரை யூனிட் எங்கே இருக்குது பாருங்கள். 4ல் 1 பங்கு தான் செலவாகும். அதனால் புதுசாக நீங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஏசி வாங்க போகிறீங்க அப்படின்னா, தயவுசெய்து இன்வெர்ட்ரு ஏசி வாங்குங்க. 1.5 டன் ஏசி போடணும்னு ஒரு ரூமுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. 100 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 150 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா, அதுக்கு 1 டன் ஏசி போடுங்க, சூப்பராக கூலிங் ஆகும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே அழகாக கூலிங் ஆகிடும். ஏன்னா இன்வெர்ட்ரு ஏசி 1 டன்னு 1.5 டன்னு நார்மல் ஏசிக்கு சமம். நீங்கள் சோலார் போட போகும்போது இதுக்கும் இன்வெர்ட்ரு ஏசி போடுறதுக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உதாரணமாக நம்ம வீட்டில் 2 ஏசி போட போகிறோம். தினமும் வந்து 12 24 யூனிட் ஓடுது. நார்மல் ஃபேனு 5 ஃபேன் இருக்குது. ஒரு ஃபேனு நம்ம பயன்படுத்தும் போது இந்த ஃபேன் மூலிமா 10 யூனிட் செலவாகுது. அப்படின்னா கிட்டத்தட்ட 34 யூனிட் ஒரு நாளைக்கு நீங்கள் செலவு பண்ணணும். 34 யூனிட்டுக்கு சோலார் சிஸ்டம் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா நெருக்கி ஒரு 8 கிலோவாட் சிஸ்டம் போடணும். 1 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம் போடும்போது ஒரு 60,000 செலவாகுதுன்னு வச்சுக்கிடுவோம். நெருக்கி சப்சிடி திட்டத்தில் போடும்போது. அப்போ 8 கிலோவாட் போடும்போது 4,80,000 சோலார் சிஸ்டம் போடணும். இதுவே இன்வெர்ட்ரு ஏசி போட்டிங்கன்னா அதே 2 ஏசிக்கு ஒரு நாள் பூரா ஓடுனா கூட 6 யூனிட் செலவாகும். இதுவே நீங்கள் சாதாரண ஃபேன் போடாமல் பிஎல்டிசி போட்டிங்கன்னா பிஎல்டிசி ஃபேனுக்கு ஒரு 2 யூனிட் செலவாகும். வெறும் 8 யூனிட்டு. இந்த இங்கே போட்டிருக்க 2 கிலோவாட் ஏசி இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் 2 ஏசிக்கும் 5 ஃபேனுக்கும் ஓடுனா கூட கரண்ட்டு பில்லு 0 வரும். அப்போது 4.8 லட்சத்துக்கு போட வேண்டிய சோலார் சிஸ்டத்தை வெறும் 1,60,000 போட்டு அதில் 60,000 மானியமும் கிடச்சிச்சின்னா மிகப்பெரிய லாபம் இல்லையா? புதுசாக நீங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த 2 கருத்தை வச்சுக்கோங்க. எனர்ஜி எஃபிஷியன்ட் டிவைசஸ், இன்வெர்ட்ரு ஃப்ரிட்ஜு, இன்வெர்ட்ரு வாஷிங் மிஷினு, இன்வெர்ட்ரு ஏசி, பிஎல்டிசி ஃபேனு, எல்இடி லைட்ஸ் இப்படி போடுங்க. சோலாருக்கான முதலீடு ரொம்ப குறையும்.